ஹலோ கைஸ், நான் தான் கொஞ்சம் ஜம்போ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன சொல்லுதான்னு பார்க்க போகிறோம். அதில் பைத்தான் சீரிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பைத்தான் சீரிஸில் நம்மளுக்கு என்ன பார்த்தோங்கன்னா, எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நடத்துகிறாங்க. எரர்ஸ்னால் என்ன, எக்ஸெப்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். எரர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எரர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணுறோம், இல்லை கோடிங் பண்ண மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை மிஸ் பண்ணுறீங்கன்னா அது எரர். அது என்ன எரர்னா லாஜிக்கல் எரர், இன்னொன்று சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்னா சின்டாக்ஸ் ஸ்டாண்டர்டான வெர்ஷன் மாதிரி, ஓகேங்களா? அது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அது பேர் சின்டாக்ஸ் எரர் சொல்லுவோம். அதுவே லாஜிக்கல் எரர்னா இந்த லாஜிக்கல் இஃப் எல்ஸ் அன்லாஜிக்கல் அந்த மாதிரி இருக்கும். அதில் தான் மிஸ்டேக் பண்ணுறோம். இல்லை அன்சிம்பிளில் நீங்கள் வந்து 2 சிம்பிள் போடும்போது ஒரு சிம்பிள் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் எரர் வரும். அதே எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு எரர்னா எக்ஸெப்ஷன் எரர்னா நம்ம கோடிங் பண்ணும்போது வராது. எக்ஸெப்ஷன் என்னன்னா நம்மளுக்கு கோடிங் ஒன்றும் எந்த எரர் வராது, பட் ரன் பண்ணும்போது ஏதாவது எரர் வரும். அது பேர் எக்ஸெப்ஷன் ஒன்று சொல்லுவோம். அந்த எக்ஸெப்ஷனை எப்படி பிரிக்கலாம், சிங்க்ரனஸ் எக்ஸெப்ஷன், அசிங்க்ரனஸ் எக்ஸெப்ஷன் அப்படி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 எரர் இருக்குது. சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர். சின்டாக்ஸ்னால் கோடிங் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுறீங்க அந்த மாதிரி வரும். லாஜிக்கல்னால் நம்ம லாஜிக்காக அதை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் நிறைய வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷனில் நிறைய எக்ஸெப்ஷன் இருக்குது. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்குது, நெம் எரர். இதெல்லாம் என்ன மாதிரி எரர் சொல்லுவாங்கன்னா ரன் டைம் எரர் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரன் டைம் எரர் என்ன பிரச்சனை வரும்? இப்போது அரித்மெட்டிக் எரர்னா என்ன, ஜீரோ டிவிஷன் எரர். அதாவது எனிதிங் டு ஜீரோ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வருமா, அதான் அந்த மாதிரி நம்ம கோடிங்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அரித்மெட்டிக் எரர் வரும். இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் குரூப், இதே நிறைய குரூப்ஸ் இருக்குங்க. நேம் எரர்னா தப்பாக நேம் கொடுக்கும்போது, இல்லை வேல்யூ எரர்னா ஏதாவது வேல்யூ தப்பாக கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஓஎஸ் எரர்னா ஓஎஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் இது எல்லாமே எரர் கிடையாது, எல்லாமே எக்ஸெப்ஷன் அப்படி தான் வரும், ஓகேங்களா? இந்த எக்ஸெப்ஷன் எப்படி பிரிப்பாங்கன்னா 2 விதமாக ரன் டைம், கம்பைல் டைம் பிரிப்பாங்க. கம்பைல் டைம் வரது பெரிய எரர், ரன் டைமில் வரது எக்ஸெப்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஎஸ் எரர், ரன் டைம் எரர். ஓஎஸ்எல்ல பர்மிஷன் இருக்கும், இல்லை ஃபைல் நீங்கள் ஏதாவது ஃபைல் செக் பண்ணுற போகிறீங்க, ஃபைல் ஏதாவது இது ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். பர்மிஷன் எரர்னா இப்போ உங்கள் ஓஎஸ்ல மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும், அடிஷனலாக நீங்கள் இல்லாத கொடுத்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு பர்மிஷன் வரும், ஓகே? இதை தான் எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.